வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம கெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான வீக்கெண்ட் லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி செய்ய போகிற அளவு 8 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். கெஸ்ட்டுக்காக இன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னா பலவ் ரைஸ், மட்டன் குருமா, லிவர் ஃப்ரை, அதுக்கப்புறம் சிக்கன் 65 வச்சுருக்கேன். அப்புறம் டெசர்ட்டில் பிரெட் குனஃபா செஞ்சுருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் பலவ் ரைஸ், மட்டன் குருமா, லிவர் ஃப்ரை, அதுக்கப்புறம் பிரெட் குனஃபா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபிஸ் எல்லாமே ஏற்கனவே தனி வீடியோவாக நான் போட்டிருக்கேன். டீட்டெயில் ரெசிபி வேணும்னா அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பலவ் செய்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெயும் நெய்யும் நான் ஊற்றிக்கிறேன். இதோட மெஷர்மெண்ட்ஸில் நான் சப்டைட்டிலில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அளவு தான் நான் போடுறேன். இப்போது நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும், பட் ஆனால் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அந்த மாதிரி வதக்கணும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வதக்கும் போதே வீடெல்லாம் அப்படி மனமாக இருக்குங்க. முஸ்லீம் வீட்டு ஃபங்க்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் தான் அதிகமாக செய்வாங்க. கல்யாணத்துக்கு முன்ன நாள் கூட இதை செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் சேர்க்குறதால ரைஸ் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் இப்போ ரைஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் ஜீரக சம்பா ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பொன்னி பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின ஆறின பாலாக இருக்கணும். பால் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுடலாம். தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதும் இருக்குது. அந்த ரெசிபியும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் ரோஸ் வாட்டர் 1 டீஸ்பூன், நல்லா வாசனையாக இருக்கும், ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸும் சேர்த்துக்கலாம். 4 கப் அரிசிக்கு 7 கப் தண்ணி சேர்த்துருக்கேன், கரெக்டாக இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக விடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ரைஸ் நல்லா வெந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். அடியில் தோசைக்கல் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி வெயிட்டான பாத்திரத்தை வச்சுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இது சிம்மில் இருக்கட்டும். இப்போ மட்டன் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா மட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் ஈரல், இது கிட்னி, அதுக்கப்புறம் மட்டனோட கொழுப்பும் வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது. இது எங்கள் வீட்டில் செய்கிற ரொம்ப ஸ்பெஷலான டிஷ் இது. இதில் வெங்காயம், தக்காளிலாம் எதுவுமே போட போகிறதில்ல. ரொம்ப சிம்பிள் டிஷ் தான், பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் இல்லை, ஸோ உப்புலாம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 10 காஞ்ச மிளகாய். மட்டன் உப்பு கறி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இது. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதிலே எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு 1/2 அன் ஹவருக்கு இது டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போவே பார்க்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இது தண்ணியில் நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். மட்டன் நல்லா அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது இது வேகிற டைமில் இப்போ நம்ம மட்டன் குருமா ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ புதினா, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதையும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாய் தூள், அப்புறம் மல்லித்தூள்.
இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மட்டனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மசாலாலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். மட்டன் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 4-5 விசிலுக்கு இதை நல்லா வேகட்டும். இப்போ மட்டன் வேகிற டைமில் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் தேங்காவும் ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். இப்போ குக்கரில் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஒரு 2 விசிலுக்கு வேக விடலாம். கரெக்டாக 2 விசிலுக்கு வச்சா போதும், இல்லைன்னா உருளைக்கிழங்குலாம் ரொம்ப குழஞ்சி போயிடும், அப்புறம் நல்லா இருக்காது. இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மட்டன் குருமானா இப்படி தாங்க இருக்கணும். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அப்படி கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. இப்போ நம்ம மட்டன் லிவர் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப மவுத் வாட்டரிங்காக இருக்குல்ல, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான டிஷ் நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது லிவர் இல்லாமல் வெறும் மட்டனில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் இட்லிக்கு கூட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம பலவ் ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. அப்புறம் டெசர்ட்டில் இன்றைக்கி பிரெட் குனஃபா செஞ்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம குனஃபா டோ யூஸ் பண்ணி சீஸ் குனஃபா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இன்றைக்கி பிரெட் யூஸ் பண்ணி எப்படி க்ரீம் குனஃபா செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேக்கெட் பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ ஃபுட் ப்ராசஸில் போட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். மிக்ஸி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சதுக்கப்புறமா இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மெல்டட் பட்டர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக் க்ரீம் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கிடைக்கும். இது வாங்கிக்கோங்க. சேம் பிராண்ட் கிடைக்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம பிஸ்தா கோரஸாக பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நான் பாதி மட்டும் சேர்த்துருக்கேன். மீதி இருக்கிறது நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டரில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போது இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் க்ரம்ஸில் பாதி அளவு மட்டும் இதில் நான் சேர்க்குறேன். நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற பிரெட் க்ரம்ஸை இதுக்கு மேலே போட்டுட்டு இதை நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஓவனில் 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் இதை திருப்பி போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போது இதுக்கு மேலே சுகர் சிரப் போட்டுக்கோங்க. நம்ம குலாப் ஜாமுனுக்குலாம் சுகர் சிரப் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான். சுகர் சிரப்பில் ரோஸ் வாட்டரும் சேர்த்துக்கோங்க. குனாஃபாக்கு கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது பிஸ்தா வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ யம்மியான பிரெட் குனாஃபா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஜமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சு. உள்ளே எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இந்த டெசர்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குனஃபா டோ யூஸ் பண்ணாமலே நம்ம ஜஸ்ட்டு ப்ரெட்டை வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சுருக்கோம்.
இன்றைக்கி நான் செஞ்ச எல்லா டிஷ்ஷஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் தினந்தோறும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.